திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக நேர்பட பேசு தொடர்கிறது. சிதம்பரம் நடராஜர் கோயில் தொடர்பான வழக்கு டெல்லி உச்சநீதிமன்றத்தில் நடந்து வரக்கூடிய வேளையில் நாளை அதன் வாதங்கள் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விவாதம் தொடர்பாக ஒரு கேள்வியை நேயர்களிடம் புதிய தலைமுறையின் நேர்பட பேசு முன்வைத்தது. சிதம்பரம் நடராஜர் கோயிலை நிர்வகிக்க வேண்டியது யார் என்ற கேள்வியை எழுப்பியிருந்தோம். அதில் அறநிலையத்துறை நிர்வகிக்க வேண்டும் என்று 78% பேரும், பரம்பரை தீட்சிதர்கள் நிர்வகிக்க வேண்டும் என்று 22% பேரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். தங்களுடைய எண்ணத்தை பகிர்ந்து கொண்ட நூற்றுக்கணக்கான நேயர்களுக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். திரு செந்தில்நாதன், இதிலிருந்து நீங்கள் புலப்படக்கூடிய கருத்து என்ன? ஏன் இப்படியான ஒரு எண்ணப்போக்கு மக்களிடத்திலே வருகிறது? இதற்கு அடிப்படை என்ன? அடிப்படை, சிதம்பரம் கோவில் என்பது பொதுவான கோவில். சைவர்களுக்கு சிதம்பரம் கோவில் தான் முக்கியமான கோவில், வைணவர்களுக்கு ஸ்ரீரங்கம் கோவில் முக்கியமான கோவில். அப்படிப்பட்ட கோயிலில் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் வந்து வழிபட்ட கோவிலில் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசருடைய தேவார பாடல்களை அர்த்த மண்டபத்தில் பாடக்கூடாது, கீழே போய் நின்று பாடு என்று சொல்லுகிற போது நிச்சயமாக தமிழ் மக்கள் கொதித்தெழுவார்கள். அதனுடைய விளைவுதான் இப்போது நீங்கள் காண்பிப்பது. திருஞான சம்பந்தரோ திருநாவுக்கரசரோ போய் கீழே நின்றுட்டா பாடினார்கள். தேவாரம் திருவாசகம் இல்ல, ஒரு நிமிஷம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த படியில படியில இருந்து பாடியதாக இல்ல. காரணம் என்னன்னா, அப்ப இருந்தவங்க தில்லைவாழ்ந்தனர், தீட்சிதர்கள் அல்ல. தீட்சிதர்கள் பின்னாலே வந்தவர்கள். தேவாரம் பாடப்பட்ட காலத்திலே தீட்சிதர்கள் கிடையாது, தில்லைவாழ்ந்தனர்கள் தான். எதிர்க்கக்கூடியவர்களும் 22% பேர் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் தீட்சிதர்கள் அல்லவே? தீட்சிதர்கள் அல்ல. தீட்சிதர்கள் 72 மாத்திரம் யாரு திராவிட கழகத்துக்காரனா இல்ல, அவர்களும் பக்தர்கள் தான். சத்தியவேல் முருகன் போல இருக்கக்கூடியவர்கள் தான். தேவாரம் திருவாசகம் அர்த்த மண்டபத்திலும் ஒலிக்க வேண்டும், கருவறையிலும் ஒலிக்க வேண்டும் என்ற வேகமும் ஆர்வமும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தமிழ் மக்களுக்கு இருக்கிறது. அதனுடைய விளைவுதான் இது. சரி, திரு ராமமூர்த்தி சார், நான் வந்து இன்னைக்கு ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட வரேன். தமிழ் பத்தி பேச ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட வரேன், அவர்கிட்ட கேட்டு வரேன். திரு ராமமூர்த்தி, தமிழ்நாட்டின் கோயில் ஒன்றில் தமிழகத்தினுடைய ஒரு தொன்மையான இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள், அவற்றிலிருந்து பாடுவதை திரு ஆறுமுகசாமி என்கிற ஒரு முதியவர் பாட அதை அங்கே மறுத்தார்கள் என்றெல்லாம் அவ்வப்போது நாம் செய்தித்தாள்களிலே அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது என்றெல்லாம் கூட நாம் படிக்கிறோம். தமிழ்நாட்டின் திருக்கோயிலில் தேவாரம் திருவாசகம் பாடுவதற்கு கூட எதிர்ப்பு இருக்கிறது என்கிற கருத்தை இவர்கள் முன்வைக்கிறார்களே, அது உண்மையான கருத்து தானா? அதான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி என்னன்னா, ஒரு விஷயத்தை தவறான ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லும்போது அது உண்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரம். என்றால் இந்த பிரச்சாரம் எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்றதை அதையும் நான் சொல்லிடுறேன். இல்லை, இது உண்மையா இல்லையா? இது முழுக்க முழுக்க தவறானது. காரணம் அதற்கான காரணமும் இருக்கின்றது. ஒன்று என்னன்னா, சிதம்பரத்தில் எந்த மற்ற கோயில்களில் இல்லாத இன்னும் மற்றொரு சிறப்பு என்னன்னா சிதம்பரத்துலையும் இருக்கிறது. உதாரணமாக என்னன்னா, மூலவர் இருக்கின்றது என்னன்னா, அது கர்ப்பகிரகம். ஸோ அங்கே சுவாமி இருக்கார், சபாநாயகரனுடைய கருவறைக்கு முன்பாக இருக்கின்ற இடத்திற்கு பேர் அர்த்த மண்டபம்னு பேர். இங்கே அந்த அர்த்த மண்டபம் தான் கனகசபை தான் இங்கே அர்த்த மண்டபம். இந்த அர்த்த மண்டபத்தில் நின்று தான் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் நாங்கள் பாடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கை சம்பந்தமே இல்லாத ஒரு பகுதியிலிருந்து வருது. சம்பந்தமே இல்லாத ஒரு பகுதியிலிருந்து வருது. அது அதற்கான காரணத்தை நான் சொல்கிறேன். இந்த சிதம்பரம் கோயில் இருக்கிற மிக முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, இந்த அர்த்த மண்டபத்திலையும் விக்கிரகம் இருக்கிறது. ஸோ அங்கே என்னன்னா, ஸ்பட்டிகலிங்கங்கிற சந்திரமௌலீஸ்வரர் இருக்கின்றார், நந்தி பகவான் இருக்கின்றார், ரத்தின சபாபதி இருக்கின்றார். ஆக இந்த கோயிலுக்கு மட்டும் அர்த்த மண்டபமும் கிட்டத்தட்ட ஒரு கருவறை தான். கனகசபை இருக்கு இல்லையா, கனகசபையே அதுவுமே ஒரு கருவறை தான். ஆக கருவறையில் நின்று பூஜை செய்கின்ற உரிமை யார் அங்கே பூஜாரி? அங்கே என்னன்னா தமிழர்கள் இல்லை, தமிழர்களை உள்ள அனுமதிக்கிறது இல்லைன்ற மாதிரி விஷயம் இல்லை. இங்கே என்னன்னா நேரடியாக ஜாதியை சொல்வதாக என்றால் தீட்சிதர்களை தவிர்த்து அந்த இடத்துல என்னன்னா பூஜை செய்கின்ற உரிமை மற்ற தமிழையர், தஞ்சாவூர் ஐயர், மயிலாப்பூர் ஐயர், திருவள்ளிக்கை நாயங்காருக்கெல்லாம் கிடையாதுங்க. நான் பூஜை அந்த இதெல்லாம் அவர் சொல்லிட்டாரு. நான் இது சொல்லி முடிச்சுறதுனால, ஆக அந்த உரிமை அந்த தீட்சிதர்களுக்கு இருக்கின்றது. நிச்சயமாக
அங்கே தேவாரம் திருவாசகம் ஆரம்பிச்சு சமய பாடல்கள் நான் எளிமையா அப்படி கேட்கலாமா? ஓதுவார்களும் பாடுகின்றார்கள், தீட்சிதரும் பாடுகின்றார்கள். ஏன் சிதம்பரம் அவ்வளவு பெரிய கோயில்ல வந்து எந்த இடத்துல நின்று வேணாலும் பாடலாம். அது வந்து அர்த்த மண்டபம்ங்கிறது ஒரு கருவறை இல்ல. அதான் ஆறுமுகசாமி எதுக்கு சார் அடிக்கணும்? ஆகமம் இருக்குது. அவர்தான் சொல்றாரு ஆகமத்துக்குள்ள அறநிலைத்துறை நுழையக்கூடாதுங்கிறது. நான் உங்கள்ட்ட கேட்கிறது இப்ப இந்த கோயில் இருக்கிறோம். நீங்க எனக்கு இந்த இதுக்கு தெளிவா தெளிவா ஒரு கோயிலுக்கு ஒரு ஆகமம் இருக்குது. தயவு செய்து ப்ளீஸ் அலோ மீ. நான் அங்க இருந்தவன், அதனால நான் சொல்றேன். எவரும் அங்க இருந்தவர் எல்லோருக்கும் வாய்ப்பு இருக்கு. எல்லாருக்கும் அவர் சொல்லி முடிச்ச பிறகு நான் உங்கள்ட்ட நான் திரும்ப இது கேள்வி கேட்கிறேன். இன்றைக்கு அந்த கோயில்ல வந்து கலவரம் நடந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 2 முஸ்லிம்கள் உட்பட 30 பேருக்கு உள்ள போய் கலவரம் பண்ணியிருக்கின்றார்கள். ஆக நான் திரும்ப கேட்கிறேன், பேசக்கூடாது. நான் இந்த கேள்விக்கு வாங்க. இப்ப உங்களுடைய பிரச்சனை ஒரு நிமிஷம், ஆகமத்துக்கு உண்டான மரியாதையை கொடுக்கணுமா வேண்டாமா நீங்க சொல்லுங்க. ஒரே நிமிஷம் பதில் சொல்லிடுறேன். ஆகமம் பத்தி மாத்திரம் சிதம்பரம் சிவன் கோவில், சிவன் கோயிலில் பெருமாள் வைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னாலே ஆகமம் போய்விட்டது என்று பொருள். அதுவும் தப்பு. அதான் வரலாறை திருச்சி சொல்றேன். ஆடும்போது அவர்களுக்கு மாத்திரமே இருக்க முடியும். பெருமாள் பரிவார கடவுள் அல்ல. சரி, நாம இதுக்கு வருவோம். என்னோட கேள்விக்கு மத சம்பிரதாயங்கள் தெரியாது, ஆகமம் தெரியாது. திரு ராமூர்த்தி, நீங்க சொல்றதை பார்க்கிற போது தேவாரம் திருவாசகத்தை வந்து பாடுறது பிரச்சனை இல்ல, யார் பாடுறது பிரச்சனை, யார் பாடுறது பிரச்சனை இல்ல, எந்த இடத்தில் பாடுவது பிரச்சனை, பூஜை யார் பூஜை செய்கின்றாலும் பூஜை. அதாவது சுவாமி முன்னாடி சுவாமி இருக்கின்ற அர்த்த மண்டபமும் அங்க இருந்து என்ன சுவாமி இருக்கின்ற அர்த்த மண்டபமும் கருவறையாக கணக்கில் கொள்ளப்படுகின்றது. அங்கு பாடக்கூடாதா? கருவறைக்குள்ள நீங்க எப்படி போவீங்க? கருவறைக்குள்ள அது ஆகமா எந்த பாடலான்ற ஒரு உங்கள்ட்ட வர இருக்கு. நான் அவர் பேசின பிறகு உங்கள்ட்ட வர அவருடைய கருத்து சொல்லியிருக்காரு. உங்களுடைய கருத்து என்ன அதுக்கு? அவருடைய கருத்து நீங்கள் ஏற்கிறீர்களா? அதுல இல்லை, அவர் சொல்லுவது வந்து ஆகமத்தை பற்றி அவருக்கு தெரிஞ்சதுன்னு அவர் சொல்லுகிறார். ஆனால் உண்மையிலே ஆகமம் அவர் வைணவர், அவர் சைவாகமங்கள் தெரியுதுன்னு தெரியும். ஒருவேளை கருடாகமத்தை அவர்கிட்ட கேட்டாலும் வைநாசகப்படி அவர் வந்து என்ன சொல்கிறாரு அது வந்து அவர் சொல்லாமல் இன்னும் எனக்கு அது தெரியாது எனக்கு. ஆனால் ஆகமப்படின்னு பார்த்து அவன் சொன்னோம்னாக்கா இவர் அர்த்த மண்டபம் என்று எடுத்து பேசுகிற அந்த இடத்துல ஸ்படிகலிங்கம் இருக்கிறது என்று இவர் சொல்லுகிறார். ஸ்படிகலிங்கத்தை பூஜை செய்துவிட்டு கால பூஜை பண்ண உடனே எடுத்து உள்ளே கொண்டு போயிடுவாங்க. அது பேழையில் வைத்து கொண்டு வரப்படுவது, பேழையில் திருப்பி கொண்டு போயிடுவாங்க. அது ஒன்றும் அங்கே ஒன்றும் இருக்க போகிறதில்ல. அந்த நேரத்தில் வந்து பாடலாமான்றது தான் பிரச்சனையே. இவங்க இப்போ அங்கே போயிட்ட பிறகு இவர் எடுத்து போயிட்ட பிறகு அங்கே நின்று பாடலாமா அப்படின்றது தான் பிரச்சனையே வந்து. இந்த மாதிரி பாடக்கூடாது என்று எதிலும் இல்லை என்பது மட்டுமில்லாமல் எந்த ஆகமமும் இந்த இடத்துல நின்று பாடக்கூடாதுன்னு சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் நான் சொன்னது போல் அங்கே வந்து முன்னாலேயே பல அருளாளர்கள் பாடியிருக்கிறார்கள். திருக்களிற்றுப்படியாரிலேயே ஒரு நூல் வைக்கப்பட்டு திரும்பி வந்தது. அது பேரை அந்த நூலுக்கு பேரே திருக்களிற்றுப்படியார். நேரம் இல்லை திருக்களிற்றுப்படியார். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னாக்கா அங்கேயே இந்த அந்த மேலிடத்தில் நின்று உள்ளே இருக்கிற சுவாமியே உள்ளே இருந்து உலகலாம்னு எடுத்து சொன்னவர் என்று பெரிய புராணமும் நம்ம எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது இன்னும் சொல்ல சொல்றீங்களா, பாடக்கூடாதுன்னு சொல்றீங்களா? பாடணும் சொல்லி பாடுவதற்கு எந்த விதமான ஆகம தடையும் இல்லை என்பதை எடுத்து சொல்லி ஆறுமுகசாமி அப்போது அர்த்த மண்டபத்தில் பாடலாம். தீர்ப்பே வந்து HRNC வச்சு ஒரு தீர்ப்பு கொடுத்து போய் பாட சொல்லி அடியாங்கள்லாம் போய் பாடினோம். அது நீங்களும் போய் பாடி நான் சொல்றேன். இவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. நான் இல்லைன்னு சொல்ல, அது இவர் சொல்றதுக்காக இல்ல. சுந்தரர் பாடினார் முன்னாடி சொன்னார். சுந்தரர் அந்த திருக்களிற்றுப்படியார் அதுக்கு அருகில் நின்று பாடினார் அப்படிங்கறதா இருக்கு. பாடக்கூடாதுன்னு சொல்றாரு. இல்ல நான் சொல்றத கேளுங்க. எப்ப பாடக்கூடாதுன்னு இருக்கு. அதாவது பூஜை நேரத்துல பாடக்கூடாது. அந்த இடத்துல நின்று பாட முடியாது. ஏன்னா அந்த பூஜை நடந்துட்டு இருக்கு, அந்த சமயத்துல பாட முடியாது. அதே மாதிரி அந்த பூஜை காலத்துல பஞ்சபுராணம் என்று பாடுவார்கள். அந்த பஞ்சபுராணத்தை எப்ப பாடுவாங்கன்னா நந்திக்கு பின்புறம் நின்று பாடுறதுதான் வழக்கம். நந்திக்கு பின்புறம் நின்று அந்த அந்த பூஜை நடக்கிற நேரத்தில் தீட்சிதர் மட்டுமே தான் அங்க இருக்க முடியும். ஆனால் அந்த தீட்சிதரா இருந்தா கூட பஞ்சபுராணம் என்று அந்த 5 பாடல்களை அந்த நந்திக்கு பின்புறம் நின்றுதான் பாட வேண்டும் என்பது விதி. அப்படிதான் சொல்றாங்க. மத்த நேரத்துல நான் சொல்றேன், முடிக்கவே இல்லை சார் ப்ளீஸ். அந்த மற்ற நேரங்களில நான் பாடியிருக்கேன், திருவாசகம் பாடியிருக்கேன். இந்திரிய மயம் இங்கு இறப்பதற்கு காரணமாய் நான் அங்க நடராஜ பெருமான் முன்னாடி பாடி இருக்கிறேன். அதெல்லாம் என்ன எவனை தடை செஞ்சது? நீங்க ஆகம விதியை மீறி பாட முயற்சி பண்றீங்க. ஒரு விஷயம் சொல்றீங்க, அது வந்து மகுடாகமப்படியான ஒரு கோயில். ஆனால் இன்றைக்கு அங்கே நடைபெறுகிற பூஜை ஆகமப்படி நடைபெறுகிற பூஜை அல்ல. அங்கே நடைபெறுகிற பூஜையானது
பதஞ்சலி பத்ததி என்று இந்த அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார். பதஞ்சலி பத்ததியில் அவங்க பண்ணுகிறார். காரணம் என்னென்றால் அவர்கள் ஸ்மார்த்த பிராமணர்களில் ஒரு ஸ்பிரிண்டர் குரூப், அது தீட்சைகள், அவர்களுக்கு தீட்சையே கிடையாது, ஆனால் தீட்சை எடுத்ததுனால தீட்சைகள் என்று ஆனார்கள். ஆகவே அது பதஞ்சலி பத்ததி தானே தவிர அங்கே ஆகம விதிப்படி பேசும்போது ஏதோ பேசுனேன் சொல்லுங்க. அப்ப அங்க ஆகம விதின்னு இவங்க சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன காரணம்? பதஞ்சலி பத்தியில நீங்க வச்சிட்டு இருக்கீங்க, அப்புறம் எப்படி அது போய் விதின்னு சொல்றது? சரி, ஆகம விதிப்படி பாடணும் என்று சொன்னாலும் கூட அந்த இடத்துல இருந்து பாடக்கூடியவர்கள் என்னன்னாக்கா அந்த இடத்துல இருந்து நீங்க அதே கால பூஜையில பாடக்கூடாது என்பது ஒரு பிரச்சனை. நிறைவு பதில் இருக்கிறோம். திரு ராமமூர்த்தி, நாம் நிகழ்ச்சி நிறைவு பதில் இருக்கிறோம். இறுதியாக உங்களிடமும் ஒரு நிறைவு கேள்வியை கேட்டு விடுகிறேன். இந்த கோயிலை எடுத்து இன்னொரு தரப்பு தீட்சிதர்களிடமிருந்து பறித்து ஓதுவார்களிடமோ அல்லது மற்றவரிடமோ கொடுத்து விடவில்லை, அறநிலையத்துறை தான் எடுத்திருக்கிறது. இது அறநிலையத்துறை என்பது தீட்சிதர்களுக்கும் சொந்தமானதுதான், எல்லா குடிமக்களுக்கும் சொந்தமானது அரசு நிர்வாகம் தான் எடுத்திருக்கு. இதுல என்ன தவறை நீங்கள் காண்கிறீர்கள்? அரசியல் சாசனம் பிரிவு 25 இருக்கு, 26 மன்னிக்கணும். அரசியல் சாசனம் பிரிவு 25, 26 வந்து என்னன்னா, ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு மதத்தினரும் அவருடைய மத ஸ்தாபனங்களை வந்து என்னன்னா நிர்வகிக்கிற உரிமை அந்தந்த மதத்தினருக்கு தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மதச்சார்பற்ற அரசுக்கு கோயிலுக்குள்ள வேலை இல்லை. they should get out of the temple. இந்த விஷயம் வந்து என்னன்னா உச்சநீதிமன்றத்திலேருந்து HRNC ஆக்ட் வந்து அதை சேலஞ்ச் பண்ணி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துற போது ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, வருட வருமானம் 1 லட்சத்திற்கு கீழே குறைவாக இருக்கின்ற ஆலயங்கள் அனைத்துக்கும் ட்ரஸ்ட் போர்டு கான்ஸ்டியூட் பண்ணி அந்தந்த உள்ளூர்ல இருக்கிற மக்களை 2 மாதத்திலே 2 லட்சம் ரூபாய் எல்லாம் வசூல் வந்ததாக நாம் செய்தித்தாள்களில் பார்த்தோம். நான் வந்து வருட வருமானம் நான் சொல்றேன், மாத வருமானமே 2 லட்சம் இதுல வந்ததாக. 38,000 கோயிலுக்கு எங்க ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு சார்? 1200 கோயில் தான் வந்து இந்த கோயில் மட்டுமே பேசலாம். இந்த வழக்கில் இருக்குது. HRNC டிபார்ட்மெண்ட்டே நான் சொல்றேன், குற்றம் சாட்டுகின்றேன். இந்த கோயிலுக்கு இருக்கலாமா? அப்போ இந்த கோயிலுக்கும் ட்ரஸ்ட் போர்டு கான்ஸ்டியூட் பண்ணுங்க, கவர்மெண்ட் சூப்பர்வைஸ் பண்ணட்டும். ட்ரஸ்ட் போர்டு கான்ஸ்டியூட் பண்ணுங்க, ட்ரஸ்ட் போர்டு கவர்மெண்ட் சூப்பர்வைஸ் பண்ணட்டும். நன்றி. இல்ல முக்கியமான விஷயம் நிறைய அவருடைய அரசியல் சாசனம் பிரிவு 25, 26 வந்து மறுதலிக்கிற விதமாகத்தான் தமிழக அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்களே அரசு நிர்வகிக்கலாம், ஒரு அறநிலைய கமிட்டியை போட்டு நிர்வகிக்க வேண்டும், அறங்காவலர் போட்டு நிர்வகிக்க வேண்டும் சொல்லிடுறேன். நன்றி உங்களுடைய கருத்துக்கு. திரு செந்தில்நாதன், இங்கே இந்த நிகழ்ச்சிக்காக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சுப்பிரமணிய சாமி அவர்களையும் அழைத்தோம். அதே நேரத்தில் மனித உரிமை பாதுகாப்பு மையம் என்கிற அமைப்பு தொடர்ந்து இந்த பிரச்சனைகளை 10 ஆண்டு காலமாக வழக்காடி வரக்கூடியவர்கள், அதனுடைய வழக்கறிஞர் திரு ராஜ் அவர்களையும் அழைத்தோம். பல்வேறு காரணங்களால் அவர்களால் வர இயலவில்லை. ஆனால் இந்த வழக்கு நடத்தினவர்கள் அப்படின்ற முறையில் நீங்க வந்திருக்கீங்க. இதுல தமிழக அரசு ஒரு எடுத்த நடவடிக்கை தான் இது இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திலே கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. நிறைவாக நீங்கள் இந்த வழக்கில் எப்படி வழக்காடப்பட வேண்டும் அப்படின்றத உங்களுடைய கோரிக்கை வைப்பீங்க? முதலில் தமிழக அரசு ஒரு மூத்த வழக்கறிஞரை வைத்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கை நடத்த வேண்டும். ஆனால் தமிழக அரசு வழக்கை நடத்தாமல் இன்றைய தினம் அட்வொகேட் ஆன் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட ஒருவரை வைத்து இந்த வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறது. இது மிக தவறான அணுகுமுறையாகும். சரி, நன்றி. உங்கள் நால்வருடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. இது சர்ச்சை இன்றைக்கு முடியக்கூடிய சர்ச்சை அல்ல, இது பல ஆண்டு காலம், பல நூற்றாண்டுகள் நடக்கிற சர்ச்சை. எனவே மற்றொரு தருணத்திலும் இதை பற்றி நாம் விரிவாக விவாதிக்கலாம். நேயர்களே, மற்றொரு நேர்பட பேசு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். செயல்படுத்தப்படுகிற ஒரு பிரதிகளை உருவாக்குவதற்காக எதிர்த்து பேசுங்க நாட்டில்